8வது கட்ட லோக்சபா தேர்தல் 7 மாநிலங்களில் உள்ள 64 தொகுதிகளில் புதனன்று விறுவிறுப்பாக நடந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையில் 7 கட்டங்களாக 438 தொகுதிகளில் லோக்சபா தேர்தல்கள் நடந்து முடிந்தன. 8வது கட்ட லோக்சபா தேர்தல் 7 மாநிலங்களில் உள்ள 64 தொகுதிகளில் புதனன்று நடந்தது. ஆந்திராவில் 25 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 15 தொகுதிகள், பீகாரில் 7 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகள், உத்தரகாண்டில் 5 தொகுதிகள், ஹிமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளில் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. காஷ்மீரை பொறுத்த வரையில் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடந்ததால் அங்கு வாக்குப்பதிவு மந்தமாக நடந்தது. மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக காணப்பட்டது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்ததால் வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையை காண முடிந்தது. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், சுல்தான்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் வருண் காந்தி, பீகாரின் ஹாஜிபூர் தொகுதியில் லோக் ஜன் சக்தி நிறுவனர் ராம்விலாஸ் பஸ்வான், ரன் தொகுதியில் லாலு பிரசாத் யாதவின் மனைவி ராப்ரி தேவி, ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஹாமீர்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் அனுராக் தாக்கூர், உத்தரகாண்டின் ஹரித்வாரில் முதல்வர் ஹரிஷ் ராவத்தின் மனைவி ரேணுகா, ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் தாய் விஜயம்மா உள்ளிட்ட மொத்தம் 897 வேட்பாளர்களின் தலைவிதி 8வது கட்ட தேர்தலில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அமேதி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் இதுவரை இல்லாத வகையில் ஓட்டுப்பதிவு தினத்தன்றும் தொகுதியில் வலம் வந்தார். வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று வாக்குப்பதிவை அவர் பார்வையிட்டார். மே 12ஆம் தேதியன்று 3 மாநிலங்களில் உள்ள 41 தொகுதிகளில் நடக்கும் தேர்தலுடன் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு வர உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை மே 16ஆம் தேதி நடக்கும்.